ஹலோ கைஸ், நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் அஸ்வின். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அது மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அதனால் சப்போர்ட்லாம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், லைக்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த வீடியோவில் வந்து என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, 12 கில் அடிச்சிருக்கோம். தரமாக ஒரு 12 கில் அடிச்சிருக்கோம். நம்ம அது எப்படி அடித்தோன்னு இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அது சமாளித்துக்குள்ளே நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு சொல்கிறேன். அப்புறமா நீங்களே பார்ப்பீங்க. அப்புறமா எங்கள் ஃபைட்டில் போயிருக்கும்போது எங்கே இறங்கலான்னு பார்த்தேன். ரிப்பீட் இறங்கலாமான்னு போகும்போது தான் தோணுச்சு. நானே பேசிக்கலி ஒரு பாட்டு விமானத்தில் இறங்கிடுவோம். பீக் கருகிலே இருக்குன்னு சொல்லி அங்கே இறங்கலாம் முடிவு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நம்ம விமானத்துக்கு இங்கே இறங்கினா நம்ம அடிச்சிருவானுங்க. ஸோ நம்ம ரொம்ப மேலே இறங்கி அவனை அங்கே ஏதாவது வருவான், அவனை அடிப்போம்னு சொல்லி ரொம்ப மேலே இறங்க ஆரம்பிச்சிருவேன் நான். அப்புறம் அப்போ தான் தெரிஞ்சு நம்ம கூட ஒருத்தர் இறங்குறான்னு, அடிக்கிறேன்டா வாடா வாடா வாடான்னு அவனை வெயிட் பண்ணுவேன். அப்புறம் அவன் நான் ஆஃப்லைன் பாட்டு ஒரு வயது நின்னா அப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படியே அடித்து முடிச்சாச்சு. நான் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே கிள்ளி எடுத்துட்டேன். சரி அவங்ககிட்ட ஏதாவது இருக்குன்னு சொல்லி லூட் அடிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா சரி கீழே குதிப்பாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் இருப்பான், அவன் போனதுக்கப்புறம் கீழே குதிக்கலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓரணும் வந்துருச்சு. சரி கீழே குதிப்போன்னு குதிக்கலான்னு பார்த்தா ஓரன் வர மாட்டேங்குது. தப்பு பண்ணிட்டேங்க நான். ஓரணும் எதுவும் போட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். சரி ஓட்டுன்னு பார்த்தா இன்னொரு இனிமே இருக்காங்க. ஆனால் பார்க்கவே இல்லைன்னு நினச்சேன். சரி கீழே போய் மடிக்கிட்டு போட்டுப்பான், தேவைப்பட்டவங்களுக்கு அடிச்சிடலான்னு சொல்லி பார்த்தேன். சரி நானும் என் கன்று ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். சரி உட்காந்து கொஞ்சம் மெடிக்கிட்டு போட்டு போன்னு உட்காந்துட்டு இருப்பேன். சரி அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இன்னும் இனிமேல் வந்துடுவானா மாட்டேன் நான். சரி மெடிக்கிட்டு போட்டு சரின்ட்டு ரெண்டுமே லாங் ரேஞ்சாக இருக்குது. ஷார்ட் ரேஞ்சாக கண்ணு ஷார்ட் ரேஞ்ச் அடிக்கலான்னு ஓடுவேன். அப்போ தான் பார்த்தா அவன் காரத்துட்டு ஓடுறது. இன்னும் அடிக்கலான்னு பார்த்தா அவன் கேரக்டர் வச்சுருப்பாங்களும் கடியே படலை. சரி நம்ம வேணால் நம்ம போய்ட்டு நம்ம டீம்மேட் செத்துருப்பாரு. டீம்மேட்டில் 2 பேர் செத்துருவான். ஆனால் இந்த ஒரு வேலை ஒருத்தன் தான் ஆவான் அந்த ஆட்டில். சரி நம்ம ஒருத்தனை ரிவை பண்ணு ஓடிக்கிட்டு இருப்போம் வெண்டிங் மிஷின் பக்கத்தில். அது வரைக்கும் எனக்கு சுட்டுறாங்க, இனிமேல் இருக்கானே தெரியாது. அங்கே போன தான் தெரியும், கண்ணை இட்டு காட்டும். நீங்களே பாருங்கள். சரி ஷார்ட் ரேஞ்ச் எடுக்கலான்னு போவேன் நானுங்க. இங்கே மேக் 10 கிடைக்கும். சரி இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அங்கே விட்டுட்டு இப்படி M4 பண்ணிட்டு பார்ப்பேன், கண்ணை லிட்டாக காட்டுச்சு. இப்போ ஊரின் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு தரமாக ஓச்சிருப்பேன் பாருங்களேன். இங்கே ஒருத்தன் எடுத்து பார்த்தீங்களா? சரி ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சி ஏறுவேன் பாருங்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்களேன் நீங்கள். சரி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி அடிக்கலான்னு பார்த்தா இன்னொரு ஓசிக்கல கண்ணா 2 எடுத்து நாசன் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் அடிக்கலான்னு பார்த்தா அடி விழலை. சரி நானும் உள்ளே போய் அவனை அப்படியும் முடிச்சிட்டேன். ஒரேலாம் போட்டு அப்படியே அவனை முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த மேட்ச் ஓரேன் வச்சுனால செம்மையாக எனக்கு நிறைய யூஸ் ஆச்சுங்க. ஓரேன் கேரக்டர் நீங்களே பார்ப்பீங்க. இதெல்லாம் யூஸ் ஆச்சு நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் ஓரேன் தான் போட்டு அடிச்சிட்டோமே. சரி வேறு நம்ம டீமேட் ரிவே பண்ணலான்னு போனால் முடியலை. சாரி அந்த வண்டியில் இந்த வண்டியில் ஏறி அப்படியே கீழே இறங்கி ரிவே பண்ண போயிட்டேன். அப்புறம் நம்ம டீமேட் ரிவே பண்ணிட்டு சரி இங்கேருந்து இனிமேல் திரும்பி வந்து நம்ம நடிப்போம், ரிவேஞ்ச் இருக்கலாம் வருவான். நம்ம என்ன பண்ணுவோம், சரி வேற எங்கேயாவது ஓடிடுவோம். நம்ம ஒரு பேசிக்கலி ஒரு பாட்டு நம்மளும் நம்ம அடி வாங்கிடுவான்னு சொல்லி நான் ஓடலான்னு பார்த்தேன். சரி நம்ம வீட்டு வர லூட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. MP5 இப்போ ஒன்று இருந்துச்சு. வேறு கன்று ஒரு எடுத்துக்கலான்னு பார்த்தா வேறு கண்ணே இல்லை லூட்டில். சரி போகிறேன்டான்னு போனேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட கட் பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே போட்டிருப்பேன். அடிக்கிறது மட்டும்தான் நான் கட் பண்ணியிருப்பேன். ரிவை பண்ணுறது மட்டும் தான் கட் பண்ணியிருப்பேன். அடிக்கிறது வந்து வாய் வேறு வளருது. நான் ரிவை பண்ணுறது அது மட்டும் தான் நான் கட் பண்ணியிருப்பேன். மற்ற எல்லாமே அப்படியே போட்டிருப்பேன். என்ன ஃபஸ்ட் வீடியோனாலும் அப்படியே போட்டிருக்கேன். செகண்ட் வீடியோலையும் அப்புறமா கட் பண்ணி போடலாம் முடிவு எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட் வீடியோவே நம்ம கட் பண்ணாமல் போட்டால் எப்படி சொல்லி அப்படி பண்ணியிருக்கேன். சரி எங்கே பிளான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிளாக் டவர் இருந்துச்சு. சரி அங்கே போகலான்னு பார்த்தா அளவுக்கு பாருங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவனை எப்போ தூக்க போகிறாங்களோ அப்படின்னு கிளாக் டவர் போய் இனிமே இருக்கான்னு தெரியாது. சரி எனக்கு சுற்று சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அது கில்லு கிடைக்கணும் பார்த்தா அங்கே ஒருத்தன் இதுவில் இருந்தான். சரி அவன் அடிக்கலான்னு பார்த்தேன். வண்டி விட்டு இறங்கலாம் பார்த்தா வண்டி இறங்க பார்க்கணும் காட்ட மாட்டேங்குது. அது எப்படியே காட்டுச்சு. உட்காந்து அடிக்கலான்னு பார்த்தா அடியே விழ மாட்டேங்குது. நான் என்ன பண்ணது தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே இருக்கிற ஒருத்தையும் காரை கொடுத்த ஆரம்பிச்சிட்டேன். இன்னொருத்தன் போலவன். அப்புறம் நான் என்ன ஒன்று படிக்க தெரியாமல் பாருங்கள் இப்போ தரமான அடிச்சு பாருங்களேன். என்னோட பாதி எழுத்து குறைச்சிட்டான். சரி கில் எடுக்கும்போது தான் தோணுச்சு. கில் அப்புறமா எடுத்து ஃபஸ்ட்டு மெடிக்கெட்டு போட்டு கில் எடுப்போன்னு சொல்லி மெடிக்கெட்டு போட ஆரம்பிச்சிடுவேன். மெடிக்கெட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கான்னு தெரியாது. மெடிக்கெட்டு போட்டு முடிச்சோடனே எனக்கு தெரியும் பக்கத்தில் ஒருத்தன் வருவான்னு. நீங்களே பாருங்களேன். இப்போ மெடிக்கெட்டு ஒருத்தன் நினச்சேன் 2 பேர் வந்துட்டானுங்க. 2 பேர் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தனை நாக் பண்ணு பார்த்தா ஒருத்தர் சோனியாவோட வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படியே ஒருத்தனை டவுன் பண்ணிட்டு திரும்பி கீழே பிடிச்சி மதித்து இப்படி இன்னொருத்தனை அடிச்சு முடிச்சிருவோம்.
அப்புறம் சரி கில் எடுப்போம், இன்னொருத்தன் தான் வந்தால் டீம் வைப்பு வந்து ஷார்ட்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இன்னொருத்தனும் வந்துட்டான். சரி இப்படி அடிச்சுக்கணும்னு சொல்லி ஓரெல்லாம் போட்டு அடித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் அடிச்சு போட்டாங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் சரி அடிச்சிருவான் கில் எடுப்பான்னு பார்த்தா 6 years சொல்லிட்டுன்னு காட்டில் அவர் பேத்திட்டான். நானும் கன் டைட்லாம் காட்டினேன், எதுவில் இருக்குன்னா அது காட்டல. ஸோ அப்புறமா அப்புறம் ஸ்பெக்கில் போய் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு அவன் டீம்மேட் இல்லைன்னு. அவன் தனி பீஸு போல். தனி பீஸ்னால் அவன் வேறு ஒருத்தன்னு, அவன் டீம்மேட் இல்லை. அவன் வச்சு டீம்மேட் பண்ணி ஸ்பெக்கில் போய் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், அவனை விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். ரிவேஞ்சா என்னமோட்டு போட்டு ரிவேஞ்சு கொடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். அவன் எப்படி ரிவேஞ்சு கொடுப்பான்னு மட்டும் பாருங்களேன். இப்போ நீங்கள் அவனை எடுத்து நான் அப்படியே இறங்கிட்டு இருக்கேன். இனிமேல் நம்ம டீம்மேட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. சரி இந்த கண்ணு சரியாகாது, நம்ம கீழே போய் கண் எடுத்து அடிப்போன்னு நானும் குதிச்சு கண்ணில் எடுக்கலாம் போனால் MP5 ரீச்சப்பு காணும். அப்படியே அடிச்சு முடிச்சிடுவேன். அதுவும் ஓசிகள் அடிப்பேன். பார்த்தீங்களா, ஓசிகள் அடிச்சு என்னோட அமௌண்ட் போடுன்னு சொல்லி அவனும் அமௌண்ட் போடுவேன். டக்குன்னு கீழே எடுத்துடுவேன். இங்கே தாங்க கிளாக் டவரில் வந்து நல்லதாக போச்சுங்க. இனிமேல் நான் இந்த கிளாக் டவர் மேட்ச்சு தான் நான் ஆனதுலேயே பெஸ்ட்டு கிளாக் டவர் மேட்ச்னால் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மேட்ச் பார்ப்பீங்க. இனிமேல் நீங்கள் பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. நானும் லூட் அடிச்சுட்டு இருப்பேன். நம்ம MP5 எங்கே காணும் வேணும். MP5 3 சிப்லாம் வச்சுருந்தோம். சாரி கேஸ், 2 சிப் எப்போ பார்த்துட்டு இருந்தேன். 2 சிப்பு சாரி திருச்சி வந்துட்டு நான் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு என்னால் எப்படிக்கும் 5 ஆகுது. இந்த மேட்ச் பாருங்கள், கிளாக் டவர் தான் இவன் எங்கே கிளாக் டவரில் எங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, சரி இனிமே இல்லை நானும் ஓடிட்டு இருப்பேன். நம்ம டீமில் வர நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிவே பண்ணலான்னு போய் நான் ஓடிட்டு இருப்பேன். நானும் ரிவைலாம் பண்ணிவிட்டு சரி மேலே போவோம், இனிமேல் இருக்க மாட்டேன்னு நினச்சி ரிப்பேர் கிட்டலாம் போய்ட்டு மேலே போகும்போது நம்ம டீம்மேட் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். சரி இனிமேல் வருவா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி எவனும் இல்லைன்னு சொல்லி கீழே போனால், எவனுமே இல்லைன்னு நினச்சி கீழே போனால் இங்கே ஒருத்தன் கேட்டர் போட்டான். இந்த கேட்டர் போட்டு தான் இங்கே வெறி பேத்துறாங்க. அப்படியே சரி நானும் வந்துட்டேன். இன்னொருத்தன் இருந்தான். அவன் கொரோனாலாம் போட்டு ஓடுறான். இப்போ பாருங்கள் எப்படி எடுத்துன்னு பாருங்கள். ஓரேன் எடுத்துட்டேன். இதுதான் ஓரேன் வைக்கிறேன்னு சொல்கிறது. எப்படி சொன்னால ஓரேன் தான் சரியான இது போயிருக்கோன்னு. சரி அவ்வளோதான். இன்னொருத்தர் இல்லைன்னு நினச்சானே இன்னொருத்தனை இருக்கான் போல இங்கே அப்படின்னு தான் எனக்கே தெரியும். சரி யாருமே இல்லைன்னு நினச்சேன். அப்புறம் நாங்கள் ஃபைட்டிங் போகிறத என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு சொன்னோம், எங்கள் சண்டை போடுறவங்கடா வாடான்னு. அப்புறம் அவனே போய் நானும் குதிச்சு அடிச்சிட்டேன். அப்புறம் சரி இன்னொருத்தரும் இருக்க மாதிரின்னு காட்டுச்சு. அவனும் இல்லைன்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் இருக்கான். அவனும் ஹெட்ஷாட்டு போட்டு அப்படியே முடிச்சிட்டேன். அப்படி பார்த்தா என் ஃப்ரெண்டு மெடிக்கெட்லாம் போட்டு முடிச்சோடனே சரி நம்ம இங்கேயும் சரியாகாது, வேறு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டேன். சரி என்ன வரும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி ஒருத்தனும் வரல. அப்புறம் இப்போ இறங்கிட்டேன். ஏன்னா கார் டேமேஜ் இருக்குது, இந்த கார் செட் ஆகாது, அப்புறம் நம்மளையும் கொடுத்து நம்மளே முடிச்சிருவாங்கன்னு சொல்லி நானும் இறங்கிட்டேன். அங்கே தான் இனிமேல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு ஓடனா இங்கே தான் நான் மேட்ச் ஆடும்போது காட்டுச்சு. அது இனிமே நம்ம இருக்கிற இடத்துல யாரான காட்டும்ல, அது மாதிரி காட்டுச்சு மேட்ச் ஆடும்போது. சரி எங்கேயாவது இருப்பான்னு சொல்லி நான் பார்த்தா அது இனிமே இல்லை. சரி ஓடிட்டேன். நம்ம டீம் எடுத்துருவான்னு சொல்லி நானும் போயிட்டேன். நம்மளால யாரும் அடிக்க முடியாது. ஸோ நம்ம இட்லிஸ்ட்டு போட்டு அடிப்போம்னு சொல்லி இட்லிஸ்ட்டு போட்டு அடிக்கலான்னு போவேன். எனக்கு தெரியும் இனிமேல் பாருங்கள் இட்லிஸ்ட்டு போட்டு அடிப்போம். எப்படி செத்துருவான்னு தெரியும். நான் செத்தாலும் ஒரு கிலோ அடிச்சுட்டு சாவான்னு சொல்லி நான் போயிடுவேன். ஆனால் இப்போ அவங்க தரமான சம்பவம் நடக்கும் பாருங்கள் இட்லிஸ்ட்டு போன அடிக்கிற இடத்துல. நீங்களே பாருங்கள். சாரி கேஸ், கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போனேன் இட்லிஸ்ட்டு போய் அடிப்போம். ஏதோ பக்கத்தில் ஒரு வண்டி எடுக்க மாதிரி இருந்துச்சு. சரி வண்டி எடுத்துன்னு போய் இட்லிஸ்ட்டு போய் அடிப்போன்னு நான் வண்டி எடுக்கலான்னு போயிட்டேன். வண்டி எடுக்கலான்னு போகும்போது தான் சரி நான் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு வண்டி எடுக்கலான்னு நான் உட்காந்துருவேன். லூட் அடிப்போம். அப்புறம் வண்டி எடுத்துடலாம். லூட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆமாம் இல்லைன்னு சொல்லி லூட் அடிச்சுட்டு வண்டி எடுக்கும்போது தான் தெரிஞ்சு அந்த ஆட்ராப்பில் ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. நான் இட்லிஸ்ட் அடிக்கலான்னு போனால் இங்கே ஒருத்தன் வந்துட்டான். நான் தான் இட்லிஸ்ட்னு தெரியாமல் நினச்சிட்டேன். அப்புறம் தெரிஞ்சு மேப்பில் பார்க்கும்போது தெரிஞ்சு இட்லிஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் நான் ஓரெல்லாம் போட்டு அப்படியே தப்பிச்சிட்டேன். மட்டும் கோரில் நான் காலியாக இருப்பேன். அப்புறம் மான்சத்தை வச்சு ஏற்றலான்னு பார்க்குறேன். நான் அடிக்கிறேன்னு நிற்கிறேன், அவன் சாக மாட்டான். ஏன்னா அவன் கேரக்டர் வச்சுருக்கான் போல். நானும் அடி அப்புறம் தெரியாது, நீ இறங்க போகிறான்னு தெரியாது. அப்புறம் அப்படியே க்ளோவால் கண்டா அப்படின்னான்னு போட்டு எனக்கு ஆங்கு வேறு ஆகுது. கையிலேருந்து வேர்வையாக கொட்டி ஆங்கெல்லாம் ஆகுது. எப்படி அடிக்கலான்னு சொல்லி க்ளோவெல்லாம் போட்டு வண்டியிலலாம் ஏறி ஸ்பீடெல்லாம் போட்டு அவன் அடிக்கலான்னு பார்க்கும்போது முடியல. அப்புறம் காரை வேறு கொளுத்தி போட்டான் படிப்பாவி பையன். சரி அடிக்கிறேன்டா, இப்போ எப்படி அடிக்கிறேன்ட்டான்னு சொல்லி நானும் MP5 எடுத்து அவனை கச்சக்கு வச்சு அழுக்கலான்னு பார்த்தா அவன் எனக்கு டேமேஜ் கொடுத்துருவான் போல. அப்போ ஓரியன்லாம் போட்டு அப்படியே நான் டவுன்லாம் பண்ணிடுவேன். இப்போ அதுக்குள்ள இன்னொருத்தனை வந்துடுவான், இவன் வந்தான் அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே ஓரியன் போட்டு திரும்பி அவனையும் டவுன் பண்ணிடுவேன். இன்னொருத்தன் இங்கேருந்து அடிக்கிறான், SKS வச்சுருப்பான் போல, எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரில. சரி அப்புறம் அப்படியே கண்டுபிடிச்சி
ஸோ நானும் போகலாம் சரி அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் தான் பார்ப்பேன். ஆனால் அது தப்பிச்சு நான் பாருங்க சரி கில் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடலாம், வேறு வேலைலாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்விடி இருக்குது, எஸ்விடி மட்டும் எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓடிடலாம் தான் நான் பார்ப்பேன். ஓரியன் இருக்கனால ஓடிடலாம், கவலைப்படாதீங்க, ஓரியன் போட்டு கவரில் போய் உட்காந்துடலான்னு பார்ப்பேன். இப்போ நான் ஓரியன்லாம் போட்டுட்டு ஓடிக்கினே இருப்பேன். கரெக்டாக போகும்போது அப்படியே ஓரியனெல்லாம் போட்டுருவேன், ஆனாலும் சேர்த்துட்டாங்க. சரி அவ்வளோதான், இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் இருக்கான், இவன் பார்த்தா பாட்டு மாதிரி இருந்துச்சு, பேர் வேறு பாட்டு மாதிரி வச்சுருக்கான், கில்லு கூட அடிக்கல. அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் சொன்னார் நம்ம டீம்மேட் ப்ரோ கவலைப்படாத ப்ரோ, நான் ஒன்று ரிவே பண்ணி விட்றேன் ப்ரோ அப்படி நம்ம சிங்கன்னு ஒரு டீம்மேட் இருக்கார்ல இவர் சொன்னார். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், ஆனால் இப்போ வந்து ஐடி புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் பாட்டு பேர் மாதிரி காட்டும், பாட்டு பேர் வச்சுருக்காரு. சரி நான் அதை பார்த்துட்டு ரிவே பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு லூட் அடிக்கிறாரு. அவெல்லாம் சொன்னார் இப்போ அங்கே இனிமே இருக்கான் ப்ரோ, நான் ரிவே பண்ணி விட்ற மாதிரி கவலைப்படாதுன்னு சொன்னார். ஸோ ரிவே பண்ணி விட்றதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். எப்படியும் அவரு வண்டி மிஷினில் இனிமேல் அடிச்சுட்டு வந்துட்டார். ஒரு ரிவே பண்ணி விட சொன்னால் எப்படியும் ரிவையும் பண்ணி விட்டுருவார். சரி ரிவே பண்ணி விட்டுறது போயாவது எடுத்து தரலான்னு பார்த்தேன். அப்போ ஒரு அலைவு 16, நான் அலைவு கூட பார்க்கல, அலைவு பார்க்காம சரி கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு போய் போயெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ போய் எடுக்கலான்னு ஒரு வெறியில் இருந்தேன், அஸ்வின் பண்ணி போய் எடுக்கிறோண்டா அப்படின்னு ஒரு வெறியில எல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். சரி எங்கேயாவது போய் கவர் எடுப்போம் இல்லைன்னா நம்ம அடிச்சிருவான்னு சொல்லி கவர் எடுக்கலான்னு போனேன். ஆனால் இந்த ஒரு மேட்ச் பாருங்கள் கைஸ், நான் க்ளோவாக எல்லாம் போட்டுருவேன், இருந்தாலும் அவனை அடிச்சிருவேன் பாருங்கள். இப்போ க்ளோவாவில் போட்டேன் எப்படி எடுத்தேன்னு பார்த்தேன். பை கைஸ், பை அவ்வளோதான் வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.